1967 வருஷம் இஸ்ரேல் நாட்டினுடைய புலனாய்வு துறைக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல்? அதே வருஷம் 1967 வருஷம் ஜூன் மாசம் 11ஆம் தேதி சிரியா, லெபனான், ஜோர்தான், எகிப்து, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா எல்லா நாடுகளும் சேர்ந்து வான்வழியாகவும் தரை வழியாகவும் கடற்படைகளை வைத்து கடலோர பகுதிகளிலும் ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்தி எல்லா இஸ்ரேல் நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் ஒரு இடத்துல குவித்து நெருக்கி அந்த இடத்துல அணுகுண்டு போட்டு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசமே இல்லாம பண்றதுதான் அவங்களுக்கு கிடைச்ச அந்த தகவல். இதுதான் இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து பிளான் பண்ண ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் இஸ்ரேல் நாட்டுக்கு எப்ப கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சரியா 3 மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் கடைசியில இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க எப்ப தாக்க போறாங்க? ஜூன் மாசம் 11ஆம் தேதி. சரியா நடுவுல 3 மாசம் இருக்கு, மார்ச், ஏப்ரல், மே. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் இஸ்ரேல் நாட்டினுடைய பார்லிமெண்ட் கொடுது ரொம்ப பயந்து போய் இப்படி நம்மள அட்டாக் பண்ண போறாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தீவிரமா விவாதிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு மனுஷன் ரொம்ப பயப்படாம ரொம்ப கூலா ரொம்ப அழகா ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அவருக்கு ஒரு கண்ணு இல்ல, ஃபுல்லா பிளாஸ்டிக் போட்டு ஒட்டியிருப்பாரு. ஒரு காலம் அவரு நொண்டி தான் நடப்பார். யார் தெரியுமா அவர் தான் அன்னைக்கு இஸ்ரேல் நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மோஷே தயான். அவர் எழுந்து நின்று ரொம்ப பதட்டமே இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலா அதை ஹேண்டில் பண்றாரு. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் தான் இந்த யுத்தத்துக்கு அடுத்து அவங்க எல்லாம் அட்டாக் பண்ணாங்கன்னா இவர் தான் தலைமை தாங்கணும். ஆனா ஒரு எது குறித்தும் பயமே இல்லாம ரொம்ப கேஷுவலா இருந்து நின்று அவருடைய ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணார். இப்ப அங்க இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க, 1948 அடி வாங்கின ஓடினாங்களே அவங்க இல்ல இவங்க. அதுக்கப்புறம் இவங்க ரஷ்யாவோட சப்போர்ட்ல பயங்கரமா வளர்ந்து இப்போ நிறைய அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க, நிறைய அவங்க இராணுவத்துல ரொம்ப முன்னேறி இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பலமா நம்மள தாக்க போறாங்க. இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம எல்லாரையும் போய் அவங்கள அட்டாக் பண்ண முடியாது. அவங்க நம்மளை அடிக்கும் போது நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கு அப்படின்றது நம்மளை நாம காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா பாருங்க அப்படின்ட்டு அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட சொன்னாங்க. அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்து என்னைக்கு அடிக்க போறாங்க? ஜூன் மாசம் 11ஆம் தேதியா? அப்ப ஜூன் மாசம் 5ஆம் தேதியே நாம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியாம. டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாத்ராகம் 14வது அதிகாரத்தை மென்ஷன் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தின காரியங்களை எல்லாம் சொல்லி, கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு வெற்றியை தருவார், நீங்க என்ன நம்புங்க, நான் கர்த்தரை நம்புறேன், இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பார்லிமெண்ட்டை முடிச்சு வச்சார். அதே போல அவர் சொன்னது போலவே ஜூன் மாசம் 5ஆம் தேதி அதிகாலையில 200 விமானங்களை 40 5 பிரிவுகளா பிரிச்சு வெவ்வேறு திசைகளுக்கு அனுப்பி கரெக்டா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்ல போய் எகிப்தினுடைய 5 விமான தளங்களையும் அழிச்சிட்டு திரும்ப கரெக்டா 11 மணிக்கு திரும்ப இஸ்ரேல் நாட்டுக்குள்ள லேண்ட் ஆயிடுச்சு. 5 மணி நேரத்துக்குள்ள எகிப்தினுடைய பெரிய 5 போர் விமான தளங்கள் சேதப்படுத்தப்பட்டது. 200 விமானிகளும் இப்ப மோஷே தயானுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஆபரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மோஷே தயான் அவங்கள பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சிருச்சு, நீங்க போய் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க இருந்த ஒரு கேப்டன், எங்களுக்கு பேச அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு, நாங்க திரும்ப இன்னொரு ரவுண்டு போறோம், சிரியா, லெபனான் அந்த சைடு போய் தாக்கிட்டு வரோம்னு சொல்றாங்க. மோஷே தயான், அப்படியா, 2 மணி நேரம் உங்களுக்கு ஓய்வு, அதுக்குள்ள லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 மணி நேரத்திற்குள்ள அந்த 200 விமானங்களையும் திரும்ப எரிபொருள்லாம் ஃபில் பண்ணி திரும்ப குண்டுகள் எல்லாம் லோட் பண்ணி அதை ரெடி பண்ணி அந்த 2 hours கேப்புக்குள்ள ரெடி பண்ணிடுச்சு. அடுத்து திரும்ப இந்த 200 விமானிகளும் கிளம்பி சிரியா, யோர்தான் இருக்கிற எல்லா விமான தளங்களையும் அழிச்சிட்டு திரும்ப 6 மணிக்கு 200 விமானங்களும் திரும்ப இஸ்ரேல் நாட்டுக்குள்ள லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ 6 மணிக்கு ஒரு நியூஸ் வருது, ஒரே நாள்ல மத்திய கிழக்கில் உள்ள எல்லா நாடுகளுடைய வான்வழி கட்டுப்பாடு இப்போ இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. மோஷே தயான் என்ன பண்ணார்? பார்லிமெண்ட்ல எல்லாம் பதறினப்ப யாத்ராகம் 14வது அதிகாரத்தை பேசினார். 200 விமானிகளும் எகிப்தை தாக்குவதற்கு முன்பாக யாத்ராகம் 14வது அதிகாரத்தை அவர் பேசி அந்த விமானிகளை அனுப்பினார். அந்த விமானங்கள்லாம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? விமானங்கள் உயரத்துல பார்க்கும் பொழுது எல்லா நாடுகளும் ரேடார்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க.
அந்த ரேடார் டெக்னாலஜி என்ன பண்ணோம்னா அந்த நாட்டுக்குள்ள எந்த விமானம் வந்தாலும் அவங்களுக்கு அலர்ட் பண்ணிடும். எதிர்நாட்டுடைய விமானமா இருந்தா அனுமதி இல்லாம அனுமதி பெறாம எந்த விமானங்கள் உள்ள வந்தாலும் இவங்களை தாக்க வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வானத்திலே சுட்டு வீழ்த்திடுவாங்க. ஆனால் இந்த 200 விமானங்களும் காலையும் மாலையும் எப்படி போச்சு தெரியுமா? 20-30 அடிக்குள்ள இந்த விமானங்கள்லாம் பறந்திருக்கு. பாலைவன பகுதிகளில் 20-30 அடிக்குள்ள போர் விமானங்களை ஓட்டி செல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்க திடீர்னு மணர் மேடுகள் வரும், திடீர்னு மலைகள் வரும், மண் தூசிகள் இருக்கும். இந்த தூசிகள்லாம் அந்த ஜெட் விமானத்துடைய அந்த ஃபேனுக்குள்ள போகும் பொழுது விமானம் தீப்பற்றி எரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த எல்லா விமானங்களும் 20-30 அடிக்குள்ளதான் பறந்திருக்கு. ஆனால் ஒரு சேதமும் இல்லை. 200 விமானங்களும் அவங்களுக்கு குறிக்கப்பட்ட டார்கெட்டை போய் எல்லா ராணுவ தளங்களையும் அழிச்சிட்டு திரும்பவும் சொன்ன டைமுக்கு கரெக்டா எல்லா விமானங்களும் இந்த தேசத்திற்குள்ள வந்து லேண்ட் ஆயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? 200 விமானிகளும் போகிறதற்கு முன்பாக மோசே தயான் யாத்ராகம் 14வது அதிகாரத்தை வாசிச்சுட்டு தான் இந்த விமானங்களை அவர் சொன்ன டைமுக்கு கரெக்டா எல்லா விமானங்களும் இந்த தேசத்திற்குள்ள வந்து லேண்ட் ஆயிடுச்சு. 6 நாட்களில் இந்த யுத்தத்தை ஃபுல்லா முடிச்சு 7வது நாள் ஓய்ந்திருந்தாங்க. 7வது நாள் அவங்களுக்கு ரெஸ்ட். கேட்கவே அதிசயமா இருக்குல்ல? 1947 ஒரு யுத்தம் நடந்துச்சு இல்லையா? 48 இவங்க இஸ்ரேல் நாடா உருவாக்குறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு எருசலேம் கிடைக்கல. 1967 இந்த யுத்தத்தை அவங்க செய்யும் பொழுதுதான், இந்த 6 நாள் யுத்தத்துலதான் அவங்களுக்கு எருசலேம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்குது. நம்முடைய தேவன் எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க. அன்றைக்கு மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் அதே ஆண்டவர் இந்த யுத்தத்திலையும் அவர்களோடு கூட இருந்து மோசே தயான் என்கிற மனிதரோடு கூட இருந்து இந்த 6 நாட்களில் யுத்தத்தை முடித்து என்றைக்கு இவங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி இவங்க யுத்தத்தை முடிச்சு இஸ்ரவேல் அந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டாங்க. ஜூன் மாசம் 11ஆம் தேதி இவங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தாங்க. ஆனால் ஜூன் மாசம் 5ஆம் தேதி யுத்தத்தை ஆரம்பிச்சு 5, 6, 7, 8, 9, 10 6 நாட்களில் இந்த யுத்தத்தையே அவங்க முடிச்சுட்டாங்க. இதற்கு காரணம் யார்? இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கும் அவங்களோட கூட இருந்து அவர்களை நடத்துகிறார், அவர்களை பாதுகாக்கிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். அதே தேவன் உங்களோடும் இருந்து அவர் உங்களை நடத்துகிறவரா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் வெற்றியை ஜெயத்தை தருகிறவரா இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நமது தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு 1967 வருஷம் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் அந்த தேசத்தோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இஸ்ரேலுக்கு எதிராக அநேக தேசங்கள் எழும்பி நிற்கிறது, ரஷ்யா உட்பட, ரஷ்யாவோட சப்போர்ட்ல. ஆனா இஸ்ரேல் எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா உங்களுக்கு? உங்க எல்லாருக்கும் இந்தியா மேப் தெரியும், நமக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கா மேப் தெரியும். இப்போ இந்தியா எவ்வளோ பெருசு, ஸ்ரீலங்கா எவ்வளோ பெருசு? ஸ்ரீலங்காவை விட சிறிய நாடு இஸ்ரேல் நாடு. நீங்க வேணா வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க, இஸ்ரேலுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும். ஈரான், ஈராக் மற்ற நாடுகளுடைய வரைபடங்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த சின்ன நாடு டெக்னாலஜில, யுத்தத்துல, அறிவியல்ல, விவசாயத்துல எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்காங்க. காரணம் இஸ்ரவேலர்களோட தேவன் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை அவர் இன்னும் பாதுகாத்து வருகிறார். இஸ்ரவேல் என்பது தேவனுடைய நாடு, தேவனுடைய ஜனங்கள். இஸ்ரவேலினுடைய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களையும் பாதுகாப்பா, உங்களையும் ஜெயமாய் வழி நடத்துவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த யுத்தத்துல தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் தேவன் நமது தேவன். ஆமென். God bless you.